பிரைஸ் லார்ட். இன்றைக்கு அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 10வது வசனத்தை அறிக்கை செய்ய போகிறோம். நான் வாசிக்கிறேன். நான் உன்னோடே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அறிக்கை செய்வோம். கர்த்தர் என்னோடே கூட இருக்கிறார், எனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் என்மேல் கை போடுவதில்லை. மறுபடியும் சொல்லுவோம். கர்த்தர் என்னோடே கூட இருக்கிறார், எனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் என்மேல் கை போடுவதில்லை. ஆமென். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் நம்மில் வருகிறோம். இந்த வார்த்தைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை குறித்து அறிவிக்கிற பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று வாசிக்கிறோமே, அப்படிப்பட்ட சுவிசேஷகர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. கர்த்தாவே, நீர் எங்களோடு இருக்கிறீர், தீங்கு செய்யும்படி ஒருவனும் எங்கள் மேல் கை போட முடியாது என்று நாங்கள் அறிக்கை செய்திருக்கிறோம். ஆகையால் தைரியமாய் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்கிற தைரியத்தோடு ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க, நற்செய்தியை சொல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபையை அளிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவை ஆண்டு கொள்வீராக. உம்முடைய பிரசனம் இந்த இரவு முழுவதும் இருக்கட்டும். இரத்த கோட்டைக்குள்ளே எங்கள் ஒவ்வொருவரையும் மறைத்துக் கொள்வீராக. எங்களை சுற்றி இருக்கிறவர்களை கர்த்தாவை மறைத்துக் கொள்வீராக. எங்கள் பொருட்களை மறைத்துக் கொள்வீராக. தேவதூதர்களின் பாதுகாப்பை கட்டவிழ்த்து விடுகிறோம். நீர் அப்படி செய்கிறீர். இந்த இரவிலே இன்பமான நித்திரை அளிக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களும் இந்த இரவிலே மாறி போகட்டும் செபிக்கிறோம். ஒரு சரீரத்தில் ஒரு புதிய பலன் காலையில் எழுந்திருக்கும் பொழுதே உண்டாகட்டும் செபிக்கிறோம். காலையிலோறும் என் கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீர். உங்களுடைய புதிய கிருபையினால் கர்த்தாவை காலையில் எழுந்திருக்கும் போது எங்களை தாங்குகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அறிக்கை செய்வோம். நான் பயமின்றி என் வழியில் நடப்பேன், என் கால் இடராது. நான் படுக்கும்போது பயப்படாதிருப்பேன், நான் படுத்துக் கொள்ளும் போது என் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நான் அஞ்ச மாட்டேன். கர்த்தரின் நம்பிக்கையாயிருந்து என் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காக்கிறார். ஆமென். God bless you.